ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த படம் மூலமா திரும்பவும் நம்மள வந்து ஞாபகப்படுத்துறாங்க. இந்த படத்துல நம்ம நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த படத்துக்கும், அந்த கதைக்கும், இந்த மஞ்சுமல் பாய்ஸோட கதைக்கும் ஒரு சம்மந்தம் இல்ல. ஆனா, அந்த பாட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப் ஆகுது பாருங்க. அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அந்த பாட்டுல நம்ம நடிக்கலனாலும், அந்த படத்துல நம்ம இருக்கமேன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்புறம் கமல் சார் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்ட்ட தசாவதாரம் ஆக்ட் பண்ணும்போது சொன்னாரு, "நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் இதெல்லாம் வரப்போகுது" அப்படின்னு சொன்னாரு. அதுவும் நடந்துருச்சு. அதே மாதிரி குணா வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜா போன ஒரு படம் தான். அந்த படம் ப்ரிவியூலயோ எதுலயோ வந்து இருந்துட்டுருக்கும்போது, அப்போ வந்து சொல்லியிருக்காரு, "இந்த படம் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பேசப்படும் பெருசா" அப்படின்னாரு. அதுவும் இப்ப நடந்துருச்சு. ஒரு பெரிய நாணி தான். அப்போ சந்தான பாரதி சார் டைரக்டர்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். சார் அவர் அன்னைக்கு அப்படி சொன்னாரு சார். அது நடந்திருக்கு இன்னைக்கு. பாருங்க அந்த பாட்டு எப்படி இப்ப எல்லாருமே வந்து அந்த படத்துல அந்த பாட்டு வந்து வரும்போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம்னா, அது ஒரு அ காதலிக்காக மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் அத வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி உள்ள ஒரு சாங்கா அமைஞ்சு போச்சு அது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கு. அந்த படத்துல நான் நடிச்சுக்கிறத நெனச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபீலிங் வெரி பிளெஸ்டு. கமல் சார பார்த்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம். ம் அ "எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்டாரு. "வெரி ஃபைன்" அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அந்த வே ஆஃப் டேக்கிங், அந்த கேவ்ல எடுக்கிறது, அந்த கொடைக்கானலோட லொகேஷன், அந்த டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் காஸ்ட் குரூப் பீப்பிள் எல்லாருமே அந்த காஸ்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாருமே ஆப்ட்டா இருக்காங்க அதுக்கு தகுந்த மாரி. ஐயோ! அவ்ளோ சூப்பரா இருக்கு. அவ்ளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையா நேச்சுரலா இருந்துச்சு. அவ்ளோ டென்ஷனா இருக்கும். லாஸ்ட் கிளைமாக்ஸ் வந்து நம்ம அப்ளாஸ் பண்ணாம இருக்க முடியாது. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. வே ஆஃப் டேக்கிங் தி பெஸ்ட் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் மூவி. நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க.